இதுவரைக்கும் சந்தித்த பேரிடர்கள்ல இருந்து வயநாடு எந்த விதத்துல பயங்கரமானதாக இருந்தது? வயநாட்டுல என்னன்னா வி நெவர் ஹேட் த எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிகவரிங் பாடி பார்ட்ஸ் இது வரைக்கும் எங்களுக்கு வரல. எங்களோட எண்ணம் எல்லாம் எங்கேயாவது ஒரு ஆள் உயிரோட கிடைக்க மாட்டாரா? ஈடிவி பாரத் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஜூலை 30ஆம் தேதி நாடையே அதிரச் செய்த வயநாடு நிலச்சரிவு சம்பவம் நடந்தது. முதலில் சாதாரண ஒரு நிலச்சரிவு சம்பவம் என்று அனைவரும் நினைத்திருந்த வேளையில் அடுத்தடுத்து வயநாட்டிலிருந்து வந்த தகவல்கள் கேட்பவரின் ஒவ்வொருவரின் இதயத்தையும் சுக்குநூறாக உடைக்கும் விதத்தில் அமைந்துள்ளன. தற்போது வரை வந்துள்ள அதிகாரப்பூர்வ தகவலை மட்டுமே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிலச்சரிவில் உயிரிழந்திருக்கிறார்கள். வரலாற்றின் எந்த பக்கத்திலும் இதுவரையிலும் நாம் பார்த்திராத நிலச்சரிவு இது. இந்த நிலச்சரிவு சம்பவத்தில் இராணுவம் உட்பட அனைத்து மீட்பு குழுக்களின் பணியும் இன்றியமையாதது. இந்த மீட்பு பணியில தமிழ்நாட்டிலிருந்து தன்னார்வ மீட்பு குழுவான ஈசன் மீட்பு குழுவினர் அங்கு நேரடியாக வயநாட்டுக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த மீட்பு குழுவின் தலைவரான திரு ஈசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் மீட்பு பணிகள் மட்டுமல்ல, பல்வேறு இராணுவத்தில் சேர வேண்டும், அதிகாரியாக வேண்டும் என்ற ஆசையுடன் இருக்கும் சாதாரண மாணவர்களுக்கான பயிற்சியையும் அளித்து வருகிறார். மீட்பு பணியில் அவர் சந்தித்த சவால்கள், அங்கு நேர்ந்த அவரது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நீங்க வயநாடு உங்களுடைய முதல் மீட்பு பணி கிடையாது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மீட்பு பணிகள்ல நீங்க கடந்த காலங்கள்ல ஈடுபட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் சந்தித்த பேரிடர்கள்ல இருந்து வயநாடு எந்த விதத்துல பயங்கரமானதாக இருந்தது, எந்த விதத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தி இருந்தது? நீங்க அங்க வயநாட்டுக்கு போனதும் முதல்ல உங்களுக்கு கண்ணில் பட்ட விஷயம் என்ன? ஸோ வயநாடு முதல் கிடையாது, நீங்க சொன்ன மாதிரி, சரியா சொன்ன மாதிரி. இது எங்களோட 19வது ஆபரேஷன். இது வரைக்கும் 19 ரெஸ்கியூ அண்ட் அதர் ஆபரேஷன்ஸும் சேர்த்து 19. ரெஸ்கியூ மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இட் மஸ்ட் பி அரௌண்ட் 12. அதே மாதிரி கேரளால இது 3வது ஆபரேஷன். 2018 ஃபிளட்ல இருந்தோம் நாங்க. அது ஒரு மேஜர் டிசாஸ்டர், அது லார்ஜ் ஸ்கேல் டிசாஸ்டர். அது ஒரு செவரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அஃபெக்ட் ஆச்சு. இதுல வயநாடு மட்டும் தான் அஃபெக்ட் ஆச்சு. அதுல செவரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அது ஹியூஜ் ஹெவி ஃபிளட்டிங். அது நேஷனல் டிசாஸ்டரா கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. வயநாடுல இட் இஸ் அ கம்ப்ளீட், என்ன சொல்றது, ரெஸ்கியூக்கு ஒரு பாசிபிலிட்டியே இல்லாம போயிருச்சு. எங்களோட பெரிய வருத்தமே அதுதான். ஏன்னா ரெஸ்கியூ நான் பொதுவா போய் எங்களோட எங்களோட எக்ஸ்பர்டீஸே என்னன்னா உயிர்களை காப்பாத்துறது. இறங்கி ரிஸ்க் எடுத்து எங்க லைஃபையும் பணைய வச்சு நிறைய உயிர்களை காப்பாத்திருக்கோம். அதுதான் எங்களோட வேலை. அதுலயும் நாங்க செலக்டிவா காப்பாத்தோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு தன்னார்வல மீட்பு குழுன்னு சொல்லிட முடியாது. நாங்க என்டிஏஎம்ஏக்கு கீழே டைரக்டா வரோம். நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கீழே டைரக்டா வரோம். ஏன்னா எங்க பாய்ஸ் எல்லாமே டிஃபென்ஸ் ஆபீசர்ஸ், முப்படை அதிகாரிகள். கிட்டத்தட்ட ஒரு 53 முப்படை அதிகாரிகள் இதுல இருந்திருக்காங்க. இப்ப நீங்க ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் பாத்தீங்கல்ல, அதுல எல்லாம் ஒன்னு இல்ல 2 அதிகாரி வருவாங்க, மீதி சிப்பாய் வருவாங்க. என்னோட டீம்ல என் கூட வர்றவங்களே அதிகாரிகள். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் ஃபோர்ஸ். அதுலயும் ஆர்மினா ஆர்மி மட்டும் தான் இருப்பாங்க, நேவினா நேவி மட்டும் இருப்பாங்க. என்னோட டீம்ல ஆர்மி இருப்பான், நேவி இருப்பான், ஏர்போர்ஸ் இருப்பான், ஒவ்வொருத்தரும் படை தளபதி. ஸோ தைரியமா நாங்க இறங்குவோம் எங்க வேணாலும். அதனாலதான் கவர்மெண்ட் எங்களை நம்பி கூப்பிடுறாங்க. என்டிஎம்ஏ கீழே நாங்க வரோம். பட் த ப்ராப்ளம் இஸ் வயநாடுல அந்த மாதிரி வாய்ப்பே கிடைக்கல. எல்லாமே பாடிஸ் மட்டும்தான். நாங்க போன சமயத்துல பாடிஸ் மட்டும்தான். பட் ஏன் அதையும் நாங்க இறங்கி தேடணும் அப்படின்னா, பை லக் நிறைய இடத்துல அப்பவும் சர்வைவர்ஸ் இருந்தாங்க. அது எங்களுக்கு மாட்டல, எங்க டீமுக்கு மாட்டல. சோ எங்களோட எண்ணம் எல்லாம் எங்கேயாவது ஒரு ஆள் உயிரோட கிடைக்க மாட்டாரா அப்படிங்கறதுதான். ஏன்னா தோண்டும் போது சம்டைம்ஸ் அந்த முன்னாடி எல்லாம் எப்படி நடந்திருக்கு, இந்த ஹிஸ்டரி ஆஃப் லேண்ட்ஸ்லைட் ரெஸ்கியூ எல்லாம் பாத்தீங்கன்னா, சர்வைவர்ஸ் கரெக்டா ஏதோ ஒரு பாக்கெட்ல மாட்டிட்டாங்க. அவங்க மேல ரபிள் ரபிள் இருக்கும், மரங்கள் இருக்கலாம், பாறைகள் இருக்கலாம். ஆனா கரெக்டா அவங்க ஒரு பாக்கெட்ல மாட்டிட்டாங்க. கால் கை மட்டும் சிக்கிருச்சு. இல்ல உடம்புல ஒரு அடிபடல, மூச்சு விடுறதுக்கும் இடம் இருக்கு அப்படின்னா நம்ம காப்பாத்திடலாம். பட் ஆனா தோண்டுனாதான் தெரியும். ஸோ தோண்டி தோண்டி நாங்க மேக்ஸிமம் எவ்வளவு சர்வைவர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் கிடைச்சது வெறும் பாடி பார்ட்ஸ்.
இந்த வயநாட பொறுத்தவரையிலும் இயற்கை வந்து உயிரோட இருக்கிறவங்கள மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் எதையும் நமக்கு கொடுக்கல அப்படின்றது சொல்லியிருக்கிறீங்க. எங்க எங்க உங்களா டீமுக்கு கிடைக்கல. ம், பட் ம். எங்களுக்கு முன்னாடி போன ஆர்மி டீம்ஸ் அண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் டீம்ஸ், ம். கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் டீம்ஸ் எல்லாம் அங்கே இருந்தனால முன்னாடி போயிட்டாங்க. அவங்க முன்னாடி ஆர்மியும் அப்படிதான். திருவாண்டரம்ல இருந்து ரெஸ்ட் பண்ண டீம், பெங்களூர்ல இருந்து ரெஸ்ட் பண்ண டீம் தான் அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நியர்பை டீம்ஸ் எல்லாம் போனவங்க நிறைய இவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அதாவது எங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்போ பேரிடர்கள்ன்றது வந்து ஒரு ஸ்கிரிப்டடா நடக்கிறது இல்ல. அது வந்து ஒவ்வொரு தடவை ஒரு பேரிடரை நம்ம போய் பார்க்கும் போதே வந்து ஒரு நமக்கு புதிய அனுபவத்தை தான் கொடுக்கும். இப்படியெல்லாம் கூட நடக்குமா? இப்ப சென்னை ஃப்ளட்ல 2015ல ஃப்ளட் வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃப்ளட் வரும்னுட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சுனாமி வர்றப்போ இப்படி ஒரு பேரிடர் வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வயநாடு நிலச்சரிவுன்றது வந்து உங்களுக்கு புதுசா எந்த அனுபவத்தை கொடுத்துருக்குது? ஏன்னா நீங்க நிறைய மீட்பு ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ்ல இருந்திருக்கீங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் நான் வயநாட்டுல பார்த்தேன் அப்படின்னா உங்களால என்ன சொல்ல முடியும்? வயநாட்டுல என்னன்னா, வி நெவர் ஹேட் த எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிகவரிங் பாடி பார்ட்ஸ் இது வரைக்கும் எங்களுக்கு வரல. பாடி பார்ட், அதாவது பீஸ் பீஸா. நாங்க ப்ளோட்டட் பாடிஸ் பார்த்திருக்கோம், ஃபுல்லாவே உருக்குலைஞ்ச பாடிஸை பார்த்திருக்கோம். ஆனா ஒரே பீஸா இருந்திருக்கு. பட் இந்த இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை என்னன்னா, கை தனியா, கால் தனியா, இன்டர்னல் பாடி பார்ட்ஸ் தனியா கிடைச்சது. அதுதான் ரொம்ப சங்கடம். இப்ப எங்களுக்கு வந்து அங்க இருக்க தன்னார்வலர்கள் யாராச்சும் அங்க இருந்தாங்கன்னா, உடனே எங்ககிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் அவங்க ஒரு இன்டெஸ்டைன் இருக்கு, இல்ல ஒரு பிரெயின் மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியல. பிரெயின் மாதிரி இருக்கு, இல்ல இன்டெஸ்டைன் இருக்கு. பட் 100% அது வந்து ஹியூமன் பாடி பார்ட் தான், இன்டர்னல் ஆர்கன்ஸ். அங்க அப்ப ஆர்கன்ஸ் இருந்தா உள்ள மனிதர்கள் மாட்டியிருப்பாங்க, கொஞ்சம் தோண்டி பார்க்கலாமா அப்படின்னு கூட்டு போறாங்க. இது வந்து ரொம்ப சங்கடமான விஷயம். ஏன்னா ஆஹ், இப்ப எங்களை விடுங்க, இப்ப இதுக்கு மத்த டீம்ஸ், நிறைய டீம்ஸ் ஆர்மி எல்லாம் நீங்க வீடியோஸ் எல்லாம் கிராபிக்கலி காமிக்க முடியாதனால அதெல்லாம் காமிக்கல, நியூஸ்ல காமிக்கல. பட் பாத்தீங்கன்னா டிக் பண்ணிட்டே இருக்காங்க. கை வருது, அப்பர் பாடி மட்டும் தனியா வருது, லோவர் பாடி தனியா வருது, சில சமயம் தலை தனியா வருது. அப்போ கவர்மெண்டோட பெரிய சிக்கலே வந்து இப்போ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது தான். இது வந்து கம்ப்ளீட்லி நியூ திங் ஃபார் அஸ். இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னா அதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய பாறைகள், மரங்கள் உருண்டு வந்து அடிச்சு கிலோமீட்டர் கணக்குல இழுத்துட்டு போனா அப்படித்தானே ஆகும். அது வந்து தண்ணியில போறவங்களுக்கு அப்படி ஆகாது. தண்ணி அடிச்சிட்டு போறவங்க ஒரே ஒரே ஒரு பாடியா போயிடுவாங்க. பட் பாறைகள் எல்லாம் உருண்டு வருது. டன் கணக்குல பாறைகள் உருண்டு வந்து நம்ம மேல விழுந்து விழுந்த என்ன ஒரு 4 பீஸா போயிடுவோம். 4 பீஸும் 4 சைடு போயிடும். இதுதான் நடந்திருக்காங்க. அதுல வந்து எல்லாம் வந்து மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் சேர்ந்தா, அடல்ட்ஸ் 4 அடல்ட் சேர்ந்தா கட்டி பிடிக்கலாம், அவ்வளவு பெரிய மரங்கள். அந்த மாதிரி மரங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பைல் அப் ஆயிருக்கு. அது கிலோமீட்டர் கணக்குல கீழே வந்திருக்கு மேல இருந்து. அதாவது ரூட்ஸோட பிச்சுட்டு வந்துருச்சு. ஒரே மரமா, சிங்கிள் மரமா வந்திருக்கு. அது ஒரு மரங்கள் உடையவே இல்லை. நாங்க தான் கட் பண்ணோம். நாங்க தான் வந்து செயின்ஸா வச்சு கட் பண்ணி உள்ள 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 டிக் பண்ணி பார்த்தோம். அப்படி டிக் பண்ணும்போது பாம்பு இருக்கு. அது ஏன்னா போகும்போதே எங்களுக்கு தெரியும் வயநாடுனாவே பாம்பு. ம், வயநாடு வந்து ராஜநாகத்துக்கே ஃபேமஸ். பட் ம். ராஜநாகம் தென் பண்ணல. வேற சில பாம்புகள் வந்தது. ஸோ இவ்வளோ வந்து நாங்க என்ன சொல்றது, இப்படி ஒரு சூழ்நிலை நாங்க எதிர்பார்த்தோம். இப்போ ரெஸ்கியூ ஆபரேஷன்லயே அந்த வெள்ளம் நடந்த நிலச்சரிவு நடந்தப்பவே வந்து அங்க உள்ள பப்ளிக் சொன்னது என்னன்னா 100 கிலோமீட்டர் தாண்டி, அதாவது இந்த முண்டக்கை அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து அந்த ஆற்றோட போக்குல 100 கிலோமீட்டர் தாண்டி மனித உடல்களும் உடல் பாகங்களும் தனித்தனியா கரை ஒதுங்குச்சு அப்படின்ட்டு சொல்றதுல இருந்து அந்த வெள்ளத்தோட தீவிரத்தை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது. இதே நேரத்துல தான் நீங்க சொன்ன மாதிரி அது ஸ்னேக்ஸ் அதிகமா, பாம்புகள் அதிகமா இருக்கக்கூடிய இடம், ராஜநாகம் அதிகமா இருக்கக்கூடிய இடம், இந்த மனித விலங்கு மோதல்களும் அதிகமா நடக்கக்கூடிய இடம். யானைகள் கூட ஒரு வயதான பெண்மணி வந்து மழையில இருந்து தப்பிச்சு ஒதுங்கி இருந்தப்போ யானைகளை ரொம்ப க்ளோஸா என்கவுண்டர் பண்ணதாகவும், யானைகள் தங்களுக்கு பாதுகாப்பா இருந்ததாகவும் பேட்டி கொடுத்திருந்தாங்க. உங்களுடைய ரெஸ்கியூ ஆபரேஷன்ல இந்த மாதிரி வனவிலங்குகள் பாதிக்கப்பட்டதை பாத்தீங்களா? அல்லனா வனவிலங்குகளை நீங்க ரெஸ்கியூ ஆபரேஷன் அப்போ எதிர்கொள்ள நேர்ந்ததா? எந்த மாதிரி? கிடையாது. யாருமே ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரல. எனக்கு தெரிஞ்சு எந்த ரெஸ்கியூ டீமும் நாங்க வனவிலங்கை பார்த்தோம், யானையை பார்த்தோம், இல்ல சிறுத்தையை பார்த்தோம் அப்படின்ற ஒரு நியூஸே வந்திருக்காது. காரணம் என்னன்னா, அவங்க நம்மளோட ரொம்ப ஸ்மார்ட்ன்றது அன்னைக்கு தான் நாங்க எல்லாருமே உணர்ந்தோம். இப்ப அங்க இருக்க ஐஜி சேதுராமன் ஐபிஎஸ் அவரே அதான் பேசிட்டு இருந்தார். வனவிலங்குகளுக்கு இருக்க அறிவு இன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு.
இயற்கையோட ஒ- 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 அஹ் ஒற்றுமையா வாழ்றாங்க அவங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த இயற்கையே அவங்களுக்கு சொல்லிடுது, மெசேஜ் சொல்லிடுது, இந்த மாதிரி கிளம்பிடு அப்படின்னு கிளம்பிட்டாங்க எல்லாரும். ம். சோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த எத்தனை மானு, சிறுத்தை, யானை எல்லாம் மாட்டுச்சு இதுல டெட் பாடிஸா? ஒண்ணு கூட இல்லையே. ஈவன் பாடி பார்ட்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு வனவிலங்குகளோட பாடி பார்ட்ஸ் இல்ல. வெறும் யானை மட்டும் அந்த இதுல பாறையில சிக்கி ஏதோ உயிரிழந்து முன்னாடி ஏதோ மற்றபடி இருந்திருக்குன்னு பெருசா நினைக்கிறேன். அதுவும் வனவிலங்கு அதுவும் ஒண்ணுதான், அதுவும் ஒரு ஒண்ணு யானை தான் மட்டும். நினைக்கிறேன். அவ்வளவு ஒரே யானைகள் யானை, இருக்கக்கூடிய அந்த இடம், அதுல ஒரு யானை டெட் பாடி மேல ஒரே கிடைச்சது. ஒரே ஒரு யானை தான். அப்படியே பெரிய அளவுல. ஆமா. சோ பட் நம்ம கணக்குப்படி பார்த்தா அங்க நீங்க சொல்ற இப்போ நம்ம 2 பேரும் தெரியும் அது வந்து இப்போ அடர்த்தியான ம். ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னா எவ்வளவு இருந்திருக்கணும். ஆனா வனவிலங்குகள் எல்லாமே தப்பிச்சிருச்சு. வைல்ட் அனிமல்ஸும் சரி, ஈவன் டொமஸ்டிக் அனிமல்ஸ் கூட நிறைய தப்பிச்சு திருப்பி வந்து அவங்களோட ஓனர்ஸை தேடிட்டு இருந்தாங்க. நாய்கள்லாம் அந்த மாதிரி சூழ்நிலை தான். பட் அதர்வைஸ் வைல்ட் அனிமல்ஸ் எதுவும் இல்லை. பாம்புகள் எதிர்பார்த்தோம், பாம்புகளுமே தப்பிச்சிருச்சு. பாம்புகளுமே இடம் மாறிடுச்சு. இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டிகிங்ல நிறைய பேர் பாம்பு கடியில மாட்டிருப்பாங்க. ம். ம். ஏன்னா நம்ம டிக் பண்றோம். டிக் பண்ணும்போது என்னன்னா என்ன வெளியில வரும்னு தெரியாது. ம். ம். அப்ப நீங்க பாக்குறீங்க எல்லா இடத்துலயும் கையிலேயே தான் தூக்கி போடுறாங்க, மரங்கள்லயும் அது இதையும் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. சில இடத்துல எக்ஸ்கவேட்டர்ஸ் வச்சு தூக்குறாங்க. எங்கேயுமே பாம்பு வரல. அப்படின்னா என்ன மெசேஜ் அப்படின்னா பாம்புகளும் எஸ்கேப் ஆயிருச்சு. சார், இப்போ ரெஸ்கியூ ஆபரேஷன்ல உயிரோட இருக்கிறவங்களை மீட்கிறது, அடுத்த கட்டமா சடலங்களை மீட்கிறது. இப்போ காணாம போயிருக்கிறாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேல கேரளா கவர்மெண்ட் இன்னும் கூட லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்கள தேடுறதுக்கோ அவங்க சடலங்களை கண்டுபிடிக்கிறதுக்கோ கவர்மெண்ட் முயற்சி எடுக்குமா? இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ல மக்களுக்கு பொதுவா இருக்கிற கன்ஃபியூஷன், இவங்களை கண்டுபிடிக்க முடியுமா? எவ்வளவு நாள் தேடிட்டு இருப்பாங்க? என்ன நடக்கும்? அவங்களோட நிலைமை என்ன? சரி, அதுதான் ரெஸ்கியூங்கிறது. ரெஸ்கியூனாவே வந்து உயிரோடு இருக்கவங்களை மீட்கிறது. ரிகவரின்னா தான் பாடிஸ். ம். ரிகவரிங்கிறது தான் பாடிஸ். ஸோ முதல் ரெஸ்கியூ, அதுக்கப்புறம் தான் ரிகவரி நடக்கும். இப்போ ரிகவரி நடந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த கவுண்ட் இருக்க வரைக்கும், இவ்வளவு பேர் மிஸ்ஸிங்ன்ற வரைக்கும் அது பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கவுண்ட்ல வந்து சிலது கம்மியாகிறதுக்கு காரணம் இந்த கிடைச்ச பாடி பார்ட்ஸை வச்சு இது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நெயில் பாலிஷ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ம். நீங்களும் பார்த்திருப்பீங்க நியூஸ்ல. இன்னொரு குழந்தையோட கையில மோதிரத்தை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கை கை மட்டும் தான் கிடைச்சிருக்கு. கையில மோதிரம் இருந்தது. மோதிரத்தை வச்சு அவங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பா அம்மாவோ யாரோ ரிலேட்டிவ்ஸோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்க வீட்டு எங்க ஃபேமிலியை சேர்ந்த குழந்தை அப்படின்னு. இப்ப இப்படிதான் சுச்சுவேஷன் அங்க இருக்கு. இதெல்லாம் இல்லாம நீங்க சொல்ற அந்த 150 பாடிஸ் வந்து எங்க போயிருக்கலாம்னா ஈவன் கடலுக்கே போயிருக்கலாம்னு யோசிக்கிறேன். அதுதான் இப்ப இருக்க சுச்சுவேஷன். இன்ஃபேக்ட் ஓப்பனா கோஸ்ட் கார்டு கூட கேட்டிருக்காரு. ஐ திங்க் சிஎம்ஏ கேட்டிருக்காரு. கடல்லையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா கடைசியில அங்கதான் போகும். இப்ப அரேபியன் சீல கலந்து. ஆஹ் அது நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் 100 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் அந்த ம். அந்த ரிவர். இந்த ரிவர் ஃபுல்லா நம்ம கோம்பிங் பண்றாங்க. ரிவர் ஃபுல்லா கோம்பிங் பண்றாங்க. நாங்க ஒரு 5 கிலோமீட்டர் பண்ணோம். 5 கிலோமீட்டர் பண்ணோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் இப்போ வரைக்கும் பண்ணோம். வாட்டர் ஃபால்ஸ்க்கு கீழே போய் சில டீம்ஸ் கீழே இருந்து மேல வந்தாங்க. பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த ரிவர் ஃபுல்லா கோம்பிங் பண்ணா சடலங்கள் கிடைக்கலாம். அதே மீறி கிடைக்காத சடலங்கள் ஐ திங்க் கடலுக்கு தான். இப்போ ம். ரெஸ்கியூ ஆபரேஷன் மட்டும் இல்லாம நிறைய இளைஞர்களுக்கு ராணுவத்துல வேலையில சேரணும் அப்படின்ற ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு வழிகாட்டுதல் பயிற்சி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கும் இடிவரத் சார்பா வாழ்த்துக்கள். இந்த ராணுவத்துல பயிற்சியில சேரணும், அதிகாரி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இருக்கிற ஒரு கல்லூரியில படிக்கிற இளைஞனுக்கு ஒரு குயிக் கைட்லைன்ஸ் கொடுக்கறதுன்னா என்ன மாதிரி கொடுக்கும்? ஆமா. சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த என்கிட்ட இருக்க என்னோட டீம்ல ஒன்னு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இல்ல ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்க, ட்ரைனிங் எடுக்கிறவங்க இருப்பாங்க. இல்லைன்னா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ சர்டிஃபை, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல சர்ச் அண்ட் ரெஸ்கியூ முடிச்சவங்க இருப்பாங்க. அப்போ இந்த ஆஃபீஸர்ஸ் ஆஸ்பிரன்ஸ் ஒரு அண்டர் ட்ரைனிங் அவங்கள இந்த இந்த ரெஸ்கியூ எடுத்துட்டீங்கன்னா முதல் நாள் என்டிஎம் எனக்கு ஆர்டர் போட்டப்ப நான் வந்து இமீடியட்டா மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க டீமை மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல வந்து எனக்கு 30 பேர் ரிப்போர்ட் பண்ணணும். பட் எனக்கு தேவை ஒரு 15 ஸ்பெஷலைஸ் டீம் தானே. அது இல்லாம ஒரே வெஹிக்கிள்ல தான் போவோம். 4 ஸ்பிளிட் பண்ணுவோம், முடிச்சுட்டு வந்துடும். இப்போ 15 பேர் தான் தேவைன்னா அதுல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் எடுத்துட்டு போனா அதுல 2 ஆஃபீஸர் கேடட்ஸ் இருந்தாங்க. ஆர்மி ஆஃபீஸர் கேடட்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படி, ஏன் இந்த மாதிரி எதை பேஸ் பண்ணி நான் உங்களை செலக்ட் பண்றேன்னா எங்களோட டெஸ்டிங், இந்த ஆஃபீஸருக்கு செலக்ட் ஆகிறதுக்கு டெஸ்டிங் ப்ராசஸே பாத்தீங்கன்னா ஒரு 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 வினோதமான ஒரு புரியாத புதிர் மத்தவங்களுக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸே இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆயிருக்காங்க. காரணம் என்னன்னா இது முழுக்க முழுக்க ஆண்மை திறன் டெஸ்ட்.
17 டெஸ்ட் 5 நாள் நடக்கும். அதான் எஸ்எஸ்பி, சர்வீசஸ் செலக்ஷன் போர்டு. அப்ப இந்த சர்வீசஸ் செலக்ஷன் போர்டுல இந்த 5 நாள் டெஸ்ட்டை, ஆளுமை திறன் டெஸ்ட்டை 17 டெஸ்ட் அட்டன் பண்றவங்க, பண்றவங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் அத்தனையும் இருக்கணும். மென்டலி நீங்க சொன்ன மாதிரி டெட் பாடி தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கணும். அந்த சூழ்நிலை அவன் வந்து முதல் தடவை பார்த்தாலும் சரி, 100வது தடவை பார்த்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவான். ஏன்னா அந்த மென்டல் டஃப்னஸ். அதே மாதிரி சாப்பாடு, தண்ணி, தூக்கம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதாவது இதெல்லாம் சாதாரண மக்கள் தான் நாங்களும். இதெல்லாம் எங்களுக்கும் பசிக்கும், தூக்கம் வரும், எல்லாமே வரும். பட் இதெல்லாம் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும். உங்களுடைய ரெஸ்கியூல இருக்கிற சேலஞ்சஸ், நீங்க எதிர்கொண்ட சவால்கள், அதை முறியடிச்ச விதம், இன்னும் நிறைய வீரர்களுக்கும் ஆபீசர்ஸ், ஆர்மி ஆபீசர்ஸா நீங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிற விதத்தையும் பகிர்ந்து கொண்டீங்க. இன்னொரு தருணத்துல நம்ம திரும்பவும் சந்திச்சு பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை ஈடிவி பாரத்துடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இன்னும் இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு டிசாஸ்டர் இனிமேல் நடக்கக்கூடாது. அதுதான் என்னோட யூனிஃபார்ம். இங்க எங்க யூனிஃபார்ம் இருக்கு, அதை கழட்டி போடும்போது நான் தான் எனக்கு முதல் வந்து தாட்டே வந்து இன்னொரு தடவை இது போடக்கூடாது. அப்படியே போட்டா ஒரு பீஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல தான் போடணும். இன்னொரு தடவை போடுற சூழ்நிலை வரக்கூடாதுன்னு. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு ஸ்கூல் பேக்கே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு குழந்தையோட ஸ்கூல் பேக் முழுசா சேத்துல கவர் ஆகி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஏதோ ஒரு ஹோப் இருக்கு எனக்கு, அந்த பொண்ணு உயிரோடு இருந்தா நாளைக்கு நான் என்ன ஏதாவது ஒரு சூழ்நிலையில போய் திருப்பி கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி மென்டலி டஃபா இருந்தாலும் அந்த சூழ்நிலையில நாங்க வந்து எதையும் யோசிக்கல. திருப்பி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு குடும்பம், நம்ம அங்க மாட்டிருந்தோம்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நம்ம குடும்பத்துல யாராவது ஒரு நாள் மாட்டிருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு இது வரவே கூடாது. மிக்க நன்றி. தேங்க்யூ.